ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பழனிக்கு தான் வந்திருக்கோம். அப்படியே பழனிக்கு வந்திருந்தோம். சரி, இங்கே பக்கத்தில் தான் ஒரு டேம் இருக்கே, போய் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு வந்திருக்கோம். நாங்கள் காலையில் நேரத்தில் வந்துட்டோங்க. அப்போ தான் ஃப்ரெஷ் மீன் கிடைக்கும்னாங்க. நாங்கள் நேரத்தில் வந்துட்டோம். பார்த்திங்கன்னா தண்ணி ரொம்ப சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. அந்த ஃபால்ஸ் மாதிரி போயிட்டுருக்கு. பார்த்திங்கன்னா அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்படியே பார்த்துட்டு இருந்தோம். சரி, கீழே போய் பரிசலில் ஏதாவது மீன் பிடிக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கலான்னு வந்தோம். ஆனால் பரிசலெலாம் கமுத்தி போட்டு கிடந்துச்சு. சரி, மீன் பிடிக்க போல அப்படின்னு நினச்சோம். ஆனால் ஒரே ஒரு பரிசல் மட்டும் போயிருக்கும் போல மீன் பிடிக்கிறதுக்கு. அதனால் இன்றைக்கி மீன் கம்மியாக தாங்க மாட்டுச்சு. மொத்தமாக ஒரு 60 கிலோவோ என்னமோ தான் மீன் மாட்டுச்சான். சரி, நாங்கள் அதுக்கே பார்த்திங்கன்னா கூட்டம் அலமோதுச்சு. நாங்கள் அந்த கூட்டத்துக்குள்ள அப்படியே திணிஞ்சு ஏதோ நாங்கள் ஒரு 5 கிலோ மீன் வாங்கிட்டோம். இது நம்மளுக்கு தான் சுத்தம் பண்ணிகிட்ருக்காரு. இது ஜிலேபி மீனுங்க. இன்னும் கட்லா ரோகெல்லாம் நிறைய இருக்குது. ஆனால் இப்போ இந்த இதுக்கு மாட்டலை அப்படின்னாங்க. ஆனால் இங்கே இந்த ஒரே ஒருத்தர் தான் க்ளீன் பண்ணி கொடுப்பாரு. எத்தனை கிலோவாக இருந்தாலுமே இங்கே ஒரு ஆள் தான் க்ளீன் பண்ணுவார், ஒரு ஆள் வெட்டி கொடுப்பாரு. ஆனால் இவர் செம ஸ்பீடாக நல்லா சூப்பராக க்ளீன் பண்ணி கொடுத்தாரு. பார்த்திங்கன்னா அப்படியே கை இப்படி ஸ்பீடாக கிடக்கிறன்னு சுத்தம் பண்ணுறாங்க. நம்மளுக்கு அதெல்லாம் நம்மளால் பண்ண முடியாது. இவங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு அப்படி பண்ணி கொடுப்பாங்க போல். நான் அப்படியே மீன் வாங்கியாச்சு. நம்ம திருப்பூர்லேருந்து இங்கே அடிக்கடி ஃப்ரெஷ் மீன் கிடைக்காதுல்ல, அதனால் இங்கே மொத்தமாக நாங்கள் 5 கிலோ வாங்கிட்டு போகிறோம். உங்களுக்கு வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே நாங்கள் சுற்றி ஒரு வீடியோ எடுத்து நாங்கள் கிளம்ப போகிறோம். ஓகே, பாய்.